ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. ஸோ இனிமேல் வீடியோ ரெகுலராக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நேரத்தோட ஒரு கமிட்மெண்ட் முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டைப்ஸ் ஆஃப் வீடியோஸும் இந்த ஒரே சேனலில் வரும். ஸோ இனிமேல் குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பண்ணலாம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு சினிமா நியூஸ்லாம் சொல்லி. ஸோ ஒரு சில சினிமா நியூஸ்லாம் இன்றைக்கி நிறைய கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் பற்றின ஒரு அப்டேட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏ சர்டிஃபிகேஷன் சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இன்னும் அஃபிஷியலாக வரல. மோஸ்ட் ப்ராபப்ளி 23 இல்லை 24ஆம் தேதி இந்த மாதம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது எல்லாமே அஃபிஷியலாக வரணும். பட் இன்சைட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 23rd or 24th ஆஃப் ஜூலை இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தளபதி பற்றி சொல்லிட்டோம், மாட்டு தலை அஜித் பற்றி சொல்ல வேணாமா? ஸோ அஜித் அவர்களோட அடுத்த படத்தை ஆதிக் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஒரு சில ஷெட்யூல்ஸ் இந்த கார் ரேசிங் அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே இந்த படம் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அஜித் அவர்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதெல்லாமே நம்ம ஒரு சில இன்சைட் டாக்ஸில் கிடைக்கிற நியூஸ். அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அஃபிஷியலாக வரும்போது அஃபிஷியலாகவும் நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து அன்பே டயானா. ஸோ பாரி இவர் வந்து ஆல்ரெடி ஜமான் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு படம் நடிச்சிருந்தாரு, கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அன்பே டயானா ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிடுது. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரெய்லர். முன்னாடிலாம் சன் டிவியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மண்டேனா ஒரு ஸ்பெஷல் மூவிஸ் வரும், டியூஸ்டேனா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மூவிஸ் வரும்னு சொல்லி அதை பேஸ் பண்ணியே ட்ரெய்லர் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். நிறைய ஃபன் வைப்ஸ் இருக்கும், நிறைய அந்த ஜோக்ஸ் இருக்கும். அதை தாண்டி நிறைய என்ன சொல்கிறது, இன்னைக்கு இந்த நிறைய படங்கள் வருது பார்த்தீங்களா, குட் நைட், அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை மாதிரி கண்டென்ட் ஒரு டீசெண்டான ஒரு சின்ன கண்டென்ட்டை வச்சு ஸ்க்ரீன் பிளேலையும் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிற விதத்துலையும் நிறைய சக்சீட் ஆயிருக்கு நிறைய படங்கள். அந்த பாணியில் இந்த படம் இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஸோ இந்த படம் வந்து இந்த வாரம் அந்த அன்பே டயானா வந்து ஜூலை 17ஆம் தேதி தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ரிவ்யூவும் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நல்ல வைப்ஸ் போயிட்டுருக்கு. அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் மிஷ்கின் அவர்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண ஒரு திரைப்படம் ட்ரெயின், விஜய் சேதுபதி லீடாக வச்சு பண்ணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெயின்லேயே இந்த படம் ஆரம்பிச்சு முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு 45 செகண்ட் நினைக்கிறேன் ஒரு டீசர் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. மியூசிக் வந்து இந்த படத்தில் மிஷ்கினே பண்ணியிருக்காரு எல்லாமே. மியூசிக், டைரக்ஷன், டைலாக்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ டீசர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸில் மிஷ்கின் ஸ்டைலில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு அந்த டீசர் பார்க்கும்போது தெரியுது. படத்தோட சாங்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நிறைய அந்த மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் கேளுங்க. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு நானும் சொல்கிறேன். ஏன்னா மிஷ்கினே இசையமைச்சு டைரக்ட் பண்ண ஒரு திரைப்படம் தான் இந்த ட்ரெயின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டு பேக் நிறைய மூவிஸ் வந்து வரும் நாட்களில் ரிலீஸ் ஆக போகுது. அதில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு திரைப்படம் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, சூர்யாவோட அடுத்த படம் தாங்க. ஸோ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் லைனப்ஸ் வச்சுட்டு இருக்காரு. ஜித்து ஜோசப் அவரோட டைரக்ஷனில் தான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வெங்கட்லியோட படம் முடிச்சாச்சு. ஸோ இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி தீபாவளிக்குள்ளே வந்துடும் வெங்கட்லிரி படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள், சர்தார் 2 இந்த படமும் தீபாவளிக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் படம் எல்லாமே லைனப்ஸில் இருக்குங்க. ஸோ இந்த படம்லாம் எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத தாண்டி துருவ நட்சத்திரம் இந்த படமும் எப்போனா ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய பெரிய படங்களோட லைனப்ஸ் அடுத்தடுத்து காத்திருக்கு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் ஒரு சில படங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அன்எக்ஸ்பெக்டடாக ஹிட் அடிச்சுட்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி படங்களும் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த லிஸ்ட்டில் அன்பே டயானா ஆட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து 100 சாமி இந்த படம் தியேட்டரிக்கலாக ஒரு நல்ல ரன் கொடுத்துருந்தது. நல்ல கலெக்ஷனும் எடுத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். விஜய் ஆண்டனி அவர்களோட திரைப்படம். அவர் லீடா, அதாவது அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி சசியோட திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரியல் லைஃப் பேஸ்டு ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்பட்டதுங்க. ஸோ இந்த படத்தோட டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் இதை வந்து ஜி அந்த டீம், அதாவது ஜி குரூப் சொல்லுவாங்கள்ல, அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ வந்து ஓடிடியில் வந்து படம் வரும் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட்டுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபுட் வீடியோஸாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸாக இருக்கட்டும், விளாக்ஸாக இருக்கும், தியேட்டர் விளாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வரும் நாட்களில் பண்ண ட்ரை பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.